ஆனந்தராஜ் தொடர்ந்து எத்தனை பேரை இப்பயும் ஏமாத்திட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வருது. அதுல ஒண்ணு அசோக் நகர் 11th அவென்யூல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதுல ராஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்த போறதா சொல்லி ஒரு வயசான அம்மா கிட்ட பேசி வாடகைக்கு ஆனந்தராஜ் வந்திருக்கான். ஆனா அந்த வீட்டை காமிச்சுதான் தான் கல்யாணம் பண்ணி ஏமாத்தின பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இது என்னோட சொந்த வீடு, இங்கதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் அப்படின்லாம் சொல்லி நிறைய வார்த்தைகள் பேசினதா அந்த பொண்ணும் அந்த பெண்ணோட அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அந்த வீடு ஆனந்தராஜ் வாடகைக்கு இருந்தது. பொய்யா சொந்த வீடுன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் ஆனந்தராஜ் சொன்னதா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வீட்டோட ரியல் ஓனர் அந்த அம்மா கிட்ட நான் பேசும்போது தான் தெரிஞ்சது. 2023 ஏப்ரல்ல அந்த வீட்டை ராஜ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி நடத்துறதுக்காக குடி வந்த ஆனந்தராஜ் மாச வாடகை 30ன்னு சொல்லி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு குடி வந்திருக்கான். அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் தான் இது. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, அம்மா ஆனந்தராஜ் வந்து உங்ககிட்ட ரெண்ட்டுக்காக உங்க பில்டிங் வாங்கினார் இல்லையா? ராஜ் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி நடத்தினாரு. மாச வாடகை எவ்வளவுக்காக உங்ககிட்ட ரெண்டுக்கு வந்தாரு? 30,000 சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு சொன்னது இந்த மாதிரி நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் ஒரு பிஸ்னஸ்ஸு. ஆக்சுவலாக முதல்ல கீழே தான் வந்தார், கீழே இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து அங்கே பிஃபோர் ஹி செட்டில் டவுன் மாடி ஒன்று காலியாக போகிறது அவர் காலி பண்ணிட்டார், மாடியில் இருந்தவர் முன்னாடி. அப்போது நான் வில் டேக் ஐ வில் கோ தேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாடிக்கு போனார். இப்போ கீழே காலியாக தான் இருந்தது. கீழே காலியாக இருந்த காரணம் வந்து வி ஹேட் சம் ப்ராப்ளம் வித் லீக்கிங். ஸோ ரிப்பேர் பண்ணணுன்ட்டு நாங்கள் அதை இம்மீடியட்டாக வாடகைக்கு